தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் காரணமாக புலனாய்வு அமைப்புகள் பலவீனமடைந்து வருவதாக பிவித்ரஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில கூறியுள்ளார். கடந்த காலத்தில் நீக்கப்பட்ட 13 புலனாய்வு அமைப்பு உறுப்பினர்களின் பெயர்களின் பட்டியலையும் அவர் வெளியிட்டுள்ளார். சமூகத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய விவாதம் நடந்துள்ளது என்றும் இந்த அதிகாரிகளின் அடையாளத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் புலனாய்வுத்துறை பெரும் பாதுகாப்பின்மைக்கு ஆளாகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் வரலாற்றில் அவமானகரமான துரோகமாக கருதப்படும் மில்லினியம் நகர ஊழலும் இதே போன்ற ஒரு சம்பவம் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. மில்லினியம் நகர ஊழல் சம்பவத்திற்கு பிறகு ராணுவ புலனாய்வு அதிகாரிகளாகவும் புலனாய்வுத்துறையின் ஆணையிடப்படாத அதிகாரிகளாகவும் பணியாற்றிய உளவாளிகள் 2002ஆம் ஆண்டு முதல் கொல்லப்பட்டனர். மேலும் 2015 நல்லாட்சி அரசாங்கம் புலனாய்வு அமைப்புகளை பலவீனப்படுத்திய பின்னர் நடந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற ஒரு பேரழிவு எதிர்காலத்தில் நிகழ வாய்ப்புள்ளது என்று அவர் கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார்.